அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். அந்த மாதிரி ஹார்ட்டை முக்கியமாக பார்க்கணும். 4 பாட்டு ஹார்ட்டை 4ஆக பிரித்து ஒரு ஹார்ட்டை பார்க்கணும். பம்ப் 1வது பம்பு, 2வது பம்பு, 3வது பம்பு, 4வது 1 2வது ஹார்ட் ரொம்ப வேலை கொடுக்காது. ரொம்ப வேலை ஹீட் பண்ணணும், ஹீட் பண்ணு. சும்மா தேவையில்லாமல் போடாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. அளவாக செய்யுங்க, அளவாக சாப்பிடும். சாப்பாடும் எக்ஸசைஸ் முன்னா ரொம்ப நல்லா சாப்பிடு சார். எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. ஹார்ட் ரொம்ப வேலை இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஹார்ட். நெக்ஸ்ட் வந்து லங்ஸ். நுரையீரல் இருப்பிடம். 1 2 3 1 2 ஒரு லங்ஸ். யாருக்கு ஆஸ்மா இருக்கு? யாருக்கு ஆஸ்மா? இப்ப இருக்க ஆஸ்மா இருந்தாக்கா உங்க லோவர் த்ரோட் சக்ரா லோவர் த்ரோட் அதை ஹீட் பண்ணாலே போதும். இல்லை எனக்கு சக்தி கோலை எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து என்னோட லோவர் த்ரோட் சக்ராவை குணப்படுத்துங்க. அப்படி 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 1 இன்னைக்கு செய்ய சார் 1 லெவல் 1 லெவல் இல்லையா? ஏன் 1 லெவல் எப்போ வந்தீங்க நீங்கள்? சார் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் சார். எப்போ வந்தீங்க? கொடுங்க. பாய்ங்க சார், செய்யுங்க சார், கற்றுக்க சார். எந்த பக்கத்தில் அந்த ஆஸ்மா இருக்கு பார்த்தீங்க சார், ரொம்ப கஷ்டமாக சார். சில பேர் உட்காந்து மூச்சு தண்ணீர் இருப்பாங்க. நாட்டில் சார் உயிர் பொறுமை பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் சார். ரொம்ப கஷ்டமா டைமில் ஃபோன் எடுத்து உங்களுக்கா சொந்தங்க எவனாச்சும் சார் சக்தி கோலை எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்திக்குள்ள அந்த மகனோட அந்த பொம்பளையோட லோவர் த்ரோட் சக்கராவை குணப்படுத்துங்க. அப்படியே பண்ணுங்க. உங்களுக்கு பேர் கூட தெரிய தேவையில்லை. அந்த டைம்ல சார் இறைவன் வருவாரு. வந்துட்டு உங்க மூலியமா அந்த ஓனை சுத்தப்படுத்துவாரே. இதுதான் உண்மை சார். அந்த அம்மா அந்த தாய் அழுவுது. யாருமே வரமாட்டாங்களா? என் பிள்ளைய கஷ்டப்படுறாங்களா? அந்த மாதிரி அழுவாங்க சார். நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சார். ஒருத்தர் ஹீல் பண்ண சார். அவர் பிச்சை வாங்கினாரு. எதுக்கு? அந்த மருந்து வாங்குது. பிச்சை வாங்கினாரு. காமிச்சு மருந்து வேணும் அப்படியே தரலாரு. காசுல அந்த மருந்து வாங்குறது அந்த வென்டோலின். நான் உட்கார ஹீல் பண்ணேன் சார். அவர் அப்பதான் அப்புறம் நல்லா வளர்த்து சாப்பிட்டாரு. ஹீல் பண்ண நல்லா ஆயிட்டாரு சார். என் காலை உழுந்து போறாரு சார். அந்த காலை உழுந்து நான் என்ன பண்ண மேடம்? நானும் அவர் காலை விழுந்தேன். அந்த மாதிரி என் காலை யாரும் விழுகக்கூடாது. அவர் விழுவுனா அவங்க அம்மா காலை விழுவு, அப்பா காலை விழுவு. சும்மா இந்த மர குருவில் காலை விழுவாதீங்க. எத்தனை காலை விழுவீங்க கட்டியா கால் ஏதாச்சும் நன்மை நடந்துங்க மேடம்? இல்லை. இந்த மாதிரி அம்மா கால் அம்மா தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பருத்தத்துலேருந்து எல்லாம் பார்த்து சீக்கிரத்துலேருந்து எல்லாம் அந்த மாதிரி செய்யுங்க. அவங்கள பார்த்துக்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். ஓகே சார். அந்த மாதிரி பணத்தை இம்மிடியட்லி ஹி பிகேம் பெட்டர். ஹி த லோவர் த்ரோட் சக்ரா தட்ஸ் ஆல். ஃபினிஷ் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருக்கும். மேபி 2 minutes or 3 minutes, even 4 minutes. Just keep on doing it, madam. He the lower throat chakra. சக்தி கோலே நீங்க தான் வந்தீங்களா? இன்னைக்கு வந்தவங்களாம் பிடிங்க. சக்தி கோலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து என்னோட லோவர் த்ரோட் சக்ராவை குணப்படுத்துங்க. 1 2 3 4 5 ஸ்டாப். 1 2 3 4 5 அப்படியே பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆஸ்மா இல்லாத கூட ஒரு 2 வாட்டி செய்யுங்க. அவ்வளோதான். ரிலீஃப் ஜஸ்ட் 2 டைம். ஆஸ்மா வந்தால் சரி. கேஸ் ப்ரிகாஷன். நம்ம என்ன மேடம்? ப்ரிகாஷன் நாட் முன்னெச்சரிக்கை. ப்ரிவென்ஷன். எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை. இந்த மாதிரி பண்ணுங்க. சரியா போச்சு. சில பேர் சுகர் இருக்காது. ஆனால் உங்கள் பேரண்ட் எச்சரிக்கையாக ஹீல் பண்ணலாம். வராமல் ஹீல் பண்ண டெஸ்ட் போட்டேன்.
ஸோ வந்துதான் இன்னும் அவசியம் மேடம். அதாவது வந்துதான் கூழ் அவசியம் மேடம். வராமலே கூழ் குடிக்கல தானே. ஆடி மாதம் மொத்தமாக கூழ் குடிக்கணும். ஒரு வாரத்தில் 3 மணி கூழ் குடிக்கணும் மேடம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சுகர் வந்த பிறகு கூழ் தளரி மேடம். அதான் வெரி சிம்பிள். ஏன் மேடம் கரெக்டாக கூழ் வைப்பானா மேடம்? கரெக்டில்ல ரோட்டெல்லாம் நிற்கிதுங்க. நல்லா செக் பண்ணி எவ்வளோ உப்பு போட்டுருக்காரு. உப்பு குடிச்சு தயிர் ஊற்றுவாங்க சார். அப்போ தான் சார் சாப்பிடுவோம். செக் பண்ணி பாருங்க. நான் போய் பார்த்த உடனே குடிக்க முடியல, அவ்வளோ உப்பு. உப்பும் இருக்கும். அவ்வளோ உப்பு. I can put salt inside. சார் தயிர் ஓகே சார். நான் என்ன சொல்றேன், தேங்காய் பால் ஊற்றுங்க. அந்த இது பண்ண பிறகு, அதாவது என்ன மேடம், அந்த கூலை பண்ண பிறகு ஆறின பிறகு தேங்காய் பால் ஊற்றுங்க. அவ்வளோதான் முடிச்சுக்கோ, இல்லாட்டி குடிச்சிடும் தேங்காய் பால். கணக்கு ஓகே கரெக்ட் கொடுத்துங்க, சரியா போச்சு. ஸோ வாய் தயிர் தேங்காய் பால் பெட்டர், மாச்சு பெட்டர் மேடம். தேங்காய் பால் நம்ம நல்லா பார்க்குறீங்க. இப்போ புதுசாக இருக்கு. தேங்காய் பால் வெள்ளைக்காய் தூள் வாழைத்தூள் இருக்கா போட்டுருவேன். இல்லை சார். நான் எல்லாம் இருக்கேன். வாழைத்தூள் திட்டுறாங்க. எங்கே வந்தாங்க வெள்ளைக்காய் தூளாக திட்டுறாங்க. மேடம் பண்ணுறது இது ஒரு சாமி நேரம் பண்ணுறீங்க. ஆமாங்க சார். இது ஒரு சாமி நேரம் இந்த சாமி பண்ணுறேன். வெஜிடபிள் சாமி. ஓகே நெக்ஸ்ட் லங்ஸ். அந்த லோவர் த்ரோட் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இங்க இருக்கு. தான் பிளாக். தான் லோவர் த்ரோட் சக்கரம். பிளாக் பண்ணோம். அது போகாம இருக்கு. இது கீப் பண்ணனே சரி. அதான் லோவர் த்ரோட் சக்கரம். சரிங்களா? சரி. ஓகே. நெக்ஸ்ட். டா. என்ன உட்காருங்க. நேரத்தில் பண்ணுமா? நான் கற்றுக்கொடுமா யாருக்கு ஹெல்ப் பண்ண மேடம்? யாருக்கு சாப்பாடு எழுதிருக்கு? சாப்பாடு பண்ணியாச்சு மேடம். என்ன பிரச்சனை? இது வந்து லாங்ஸ் இருக்கும். ஓகே, நீங்க ஸ்மோக் பண்றீங்க, என்ன ஆகும்? ஸ்மோக் பண்ணும்போது என்ன ஆகும்? அதுக்கு போய் தாங்கிடும். எந்த ஆளுக்கு? புகை தா நிக்கோட்டின் உள்ளுக்கு போயிடும் சார். அந்த புகை அழுத்தம் உள்ளுக்கு மாட்டிக்கும் சார். அதாவது சார் என்ன பண்ணுங்க, ஸ்மோக் பண்ணுங்க. அது ஒரு மாதிரி ஃபில்டர் மாதிரி இருப்பாங்க. இல்லாட்டி அந்த சிகரெட் இருக்கும். ஒரு முடிஞ்ச பிறகு தோலை பிறகு என்ன மாதிரி கலர் இருக்கும் சார்? கருப்பாக இருக்கும் சார். நேரத்தில் ஒரு மஞ்சளாயிரும். ஆனால் கொஞ்சம் உள்ளுக்கு போவோம். ஆமாம் சார். அது உள்ளுக்கு போவோம். அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு இங்கே தங்கிடும், மாட்டிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது சார் அந்த ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி குறைக்கிறோம். உள்ளுக்கு சார் ஒரு மாதிரி விற்பாங்க. ஒரு மாதிரி விற்பாங்க. அந்த பிறகு நீங்கள் ஒரு 10 சிகரெட் அதை நீங்கள் 10 சிகரெட் குடிச்ச பிறகு சார் உள்ளுக்கு கருப்பாக ஒரு தாரமாக இருக்கும் சார். அது விற்பாங்க. இப்போ தெரியல அப்படி கருப்பாக ஒரு தாரம் இருக்கும். தாரு என்ன தாரு? ரோட் போகிற தாரு. அதான் நிக்கோட்டின் சார். நிக்கோட்டின் கேஸ் மட்டும் வயிற்று அது போயிடும். நிக்கோட்டின் ஒன்று கொள்ளாது. நிக்கோட்டின் will not kill you. It's a dirt and all the smoke and the tar that gets stuck in the lungs will kill you. That's all. Nicotine will not kill you. அதே மாதிரி சார் அப்படி யாராவது புகை கொடுத்தாக்கா என்ன பண்ணுங்க சார்? சிம்பிளா பீடி சுருட்டு குடிங்க. எஸ். ஏன் லாங்ஸ் இழுக்க மாட்டீங்க. சுருட்டு தான் அவ்வளோதான். சிகரெட்டு நல்ல உள்ளுக்கு இருக்குங்க சார். சுருட்ட ஆனால் சுருட்டு இல்லை. சுருட்டு தான் வாயில வைப்பாங்க. அந்த வாயில பவரை நேரம் ஏறும் மண்டைக்கு. நிக்கோட்டின் அந்த சிகரெட்டை வந்து குறவு நல்லா இழுக்கணும். உள்ளுக்கு தம் அடிக்கணும். வச்சுட்டு எல்லாம் உள்ளு புது. அப்போ ஆமாம் தானே சார்? ஆமாம் தானே சார்? தெரியும் சார். ஆனால் சிகார் சுருட்டு
அவரு கூட தெரியாம அடிச்சிங்க சார், 4 நாள் ஒரு மாதிரி மண்டை ஒரு மாதிரி பண்ணோம் சொல்லிட்டு பார்த்தீங்க சார் ஏறும் சொல்லிட்டு 4 நாள் போதும். அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுங்க, திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் சிகரெட் முடியாது சார், இதே இருப்பாங்க. ஸோ சிகரெட் குடிக்கலாம் மாறி சுருட்டு குடி யாருங்க சொல்றேன் மேடம். என்ன நிற்க முடியல, என்ன பண்ணுறது, எனக்கு நிற்க முடியும் நிப்பாட்ட முடியல என்னால். அந்த டைம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வாய்க்கு மட்டும் தான் போவோம். இல்லை சார், அது கேஸ் தான் சார், கேஸ். அந்த மாதிரி மாறி எல்லாம் வரோம் சார். என்ன பண்ணுறது, எல்லாம் ஆசாமியெல்லாம் வந்துடும், ஆசாமி வந்துடும். என்ன சார் சரிங்களா? இந்த மாதிரி இதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து வயிறு. வயிறு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நான் தான் கேட்க மாட்டேன். வயிறு அது ஏற்ற மாட்டேன். யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அம்மா தாயே எல்லாம் வயிற்று படிங்க. வயிறு காலமா இதெல்லாம் போட்டுட்டு புளி, உப்பு, சுகரு, ஊறுக்காய், பரோட்டா எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு கெடுத்து வச்சிருக்கேன். என்னையை மன்னிச்சிருக்கேன். இன்னையிலேருந்து இதுதான் ரொம்ப முக்கியமான காசை கண்டுபிடிச்சிருக்கேன். நான் உனக்கு பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி. தேவையான சாப்பிட மாட்டேன். இப்போ நடந்திருக்க வரைக்கும் டவுட் ஏதாவது கேட்கலாம். சுத்தரிச்சு என்ன நடக்குது, ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அதாவது சார் இதில் காமிக்கிறாங்க. யார் யோகா பண்ணுறவங்க, யார் யோகா பண்ணுறாங்க, யோகா பண்ணுறீங்களா? any yoga instructor or yoga instructor or student, yoga instructor or student instructor come. வாங்க 2 பேர் காமிக்கிறேன். இன்ஸ்ட்ரக்டரா வா. ஃபேன் பண்ணுங்க. நெட்வொர்க் சார், எனக்கு பக்கத்து மேல இருக்க ஃபேன் வந்து நெட்வொர்க் சார். ஓகே. அப்புறம் என்ன ஃபேன் சார்? உட்கார் போதும். மேடம் 3 யோகா எடுத்து போதும். வாங்க. மேடம் நீங்க வரீங்களா? அப்படியே சார் இந்த யோகாயா அஸ்தாங்க யோகா. நீங்க மேடம் ஹத்த யோகா. என்ன மேடம் கிருஷ்ணமாச்சாரியா ட்ரெடிஷன். செகண்ட் ட்ரெடிஷன் அஸ்தங்க யோகா சொல்றீங்க. இந்த கலையில கலை நீங்க மேடம் பாக வளமனம், அது ஒரு கலை. எல்லாமே சொந்தமா பேர் கொண்டே யோகா பண்ணுங்க. நான் சொந்தமா யோகா பண்ண போறேன். பாத்தீங்களா மேடம், நான் சொந்தம் பண்ண போறேன். டீச்சரு உங்க கலையில எத்தனை சக்கரம் இருக்கு? 7 சக்கரம். அதனால சரியா இவரோட கல்ல வந்து 7 சக்கரம் இருக்கு. சார் மைக் கிட்ட வைங்க சார், கிட்ட வைங்க சார். அண்ணே நான் வைக்கிறேன். என்ன பண்றது அண்ணே? எல்லாம் அப்படி வந்து கீழே உட்காரு. பாக்குறீங்க கீழே இவ கேட்கலாம். ஆ 7 சக்கரம். 7 சக்கரம். ஆமா அக்கா வெரி குட். மேடம் நல்லா அப்படி சொல்லுங்க. அது மேல சக்கரம் இல்ல தெரியாது.
எவ்வளோ இருக்கு பிடிக்க மேடம் என்ன போட்டுக்காங்க அது அது மேலே என்ன பண்ணிருக்கு அப்புறம் உளுந்தங்கி வரைக்கும் மேலே சுற்றுவழி வரைக்கும் ஒவ்வொரு சொல்லி கொடுத்துருக்காரு. சரி ஃபோன் பண்ணிக்கிறேன் என்னங்க சார் சரிங்களா சரிண்ணா 7 சக்கரை சரி 1 2 3 4 5 6 7 இதான் வந்து 7 மேஜர் சக்கரை அப்புறம் கை சக்கரை சார் இது வந்து பாம் சக்கரை மேடம் அது உங்களுக்கு என்ன மேடம் அதான் உங்க கால் நிற்கிறாரு என்ன இருக்கிறாரு என்ன இருக்கிறாரு ஏன் இருக்கிறாரு ஏன் நன்றி வர மேடம் அதான் நான் பாம் சக்கரை இப்படிங்க சரி உங்க சக்கராஸ் ஆக்டிவேட் இருக்கா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும் யோகா பண்றீங்க ஆசனாஸ் பண்றீங்க பிராணாயாமம் பண்றீங்க தியானம் பண்றீங்க உங்க சக்கராஸ் ஆக்டிவேட்டா இருக்கா உங்களுக்கு எப்படி தெரியும் how you know feelings feelings madam feeling தானே madam feelings now music would honor I will feel nice that's the right music would honor would I feel nice great you would it madam put the music would honor madam I feel nice it's a feeling how do you know studying feel is studying how do you know you don't know madam you know madam can you show me I will show you today pendula please யார்கிட்ட பெண்டலம் தான் கொடுங்க. பெண்டலம் இல்லையா இதுல இருக்கா இயர் பேக் ஒயிட் கலர் தான் கொடுங்க. white color இது இல்லை இது சுதாகர் ஓகே இங்க வந்து வெள்ளை கலர் ஏற்பாடு ஏற்பாடு ஓகே சரி ஏப் இதான் வந்து எங்களோட சிம்பிள் பெண்டுலம் இந்த மேடம் சிம்பிள் பெண்டுலம் நான் கொண்டு வரல வேற எழுதி கொடுங்க. மாட்டாங்க சீக்கிரம் மாட்டாங்க. போடு போடு. ரொம்ப சிக்கல் சிக்கல் இல்லாத இது பெண்டல் இந்த மேடம் எனக்கு turn this madam that turn this itu முடியுமா பண்ணனால முடியுமா சொல்லுங்க flexible madam flexible Ma, ala pakai itu ma, ini sudah deh. Oke, kayak ya, ya cakra sendiri. Anda ya cakra tahu deh, lot of minor chakras, lot of mini chakras, and your chakras of organs. Okay, madam. Understand today? 7 mini chakras. Many minor chakras and many mini chakras and many organ chakras. Chakras மேல எக்கச்சக்கமா இருக்கு. புரியுங்க? என்ன பண்ண போறேன்?
எல்லாம் பாருங்க வாண்ட் வச்சு நீங்க வைக்க பாருங்க அஸ்தாங்க யோகா happening nothing now I am putting a mini chakra on the finger and putting it happening no the வைக்கிறேன் it happening no I'm putting here it happening no I'm putting here it happening no I'm putting here it happening no I'm putting it happening no I'm putting anything happening here no I'm putting anything here happening madam no I'm putting anything happening no I'm putting anything happening no I'm putting anything happening madam now of the chakras are activated it means whatever you want madam it means the spiritual இது பண்ணே நடக்கும் பண்ணே நடக்கும் மைண்ட் ப்ரோக்ராம் நடக்கும் now I am going to teach you my asanas now madam டைகர் asanas கேள்விப்பட்டீங்களா இப்ப டைகர் டீச்சிங் கொடுத்தீங்க டைகர் டீச்சிங் கொடுத்தீங்க ஐயோ டைகர் asanas இப்போ மேடம் ஏன்னா வேங்க மேடம் டைகர் asanas கேள்விப்பட்டீங்களா இன்னைக்கு கற்று கொடுக்குறேன் Stop. Well. Inhale, exhale. Inhale, exhale. Kanna மூடாதீங்க மேடம். Inhale பண்ணுங்க மேடம். ஏன் மேடம் கண்ணா மூடுங்க. இதுதான் ப்ராப்ளம் சார். கூப்பிடுங்க மேடம். இங்க போயிருப்பாங்க நான் பார்க்குறேன் மேடம். அவங்க போயிட்டு இருந்தாரு அவரு. கேமரா அவர் தான் மேலே மேலே போயிட்டு இருந்தார் மேடம். எல்லாம் மேலே போயிட்டு வரலாம் மேடம். எங்கே போறீங்க? control இருக்கா மேல போறது now you play it yeah now the pattern now you want to make a tiger start inhale exhale inhale exhale மூச்சு எடுத்து கை மூடி வந்து பாய் exhale inhale exhale inhale exhale பத்தொன்பது செய்ய நல்லா பிடிங்க நல்லா பிடிங்க inhale exhale மேடம் இப்படி பண்ணுங்க மேடம் exhale throw inhale exhale இப்படி பிடிக்குது நல்லா பிடிங்க exhale inhale exhale நல்லா ஹார்ட் பிடிக்கும் நல்லா கரெக்ட் டைம் ஓகே என்ன பண்றாங்க இந்த கை மட்டும் தான் நவுது வேற கை என்னமே நவுது பண்ணிச்சா புரியுதா மேடம் 10 வாட்டி தான் மேடம் பண்ணிச்சா கை பண்ணிடுங்க பண்ணுங்க சார் அதாவது எப்படி மூவ் ஆகுது clock wise one next இது சார் clock wise big or small
1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 nanti எப்படி பண்ணுது எப்படி எக்ஸ்பெக்ட் 1 that's the healing. One chakra gets activated, healing will happen. Okay. Itu betul mana? Benar. Itu mana? Ini mana? Ini kan? Itu ya? Mana mana? Apa mana? Mana sah? ஸ்ரீதர் Itu mana? ஸ்ரீதர் Itu mana? Sakti boleh. ఎవరి శక్తి தேவைப்படுதோ அவங்க சக்தி கொடுத்து ஸ்ரீலட்சுமியோட லெஃப்ட் பாம் சக்கராவை குணப்படுத்துங்க குத்துங்க 1 2 3 4 5 stop 1 2 3 4 5 one more time who is hitting now madam who is hitting palm chakra this man can be any man in this world anywhere stop okay madam யார் இது மேடம் மாறி சார் எல்லாமே நம்மளே சார் எப்பட 8 minutes யோகா எக்ஸசைஸ் 8 minutes full body with the bed 8 minutes with the bed that's all okay thank you very much சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகல அப்புறம் ஒரு 2008 நம்மளோட போகிறோம் 2008 யார் போனா நாங்கள் போகிறோம் நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம் அது வரையும் நடுவில் போனதில்லை நாங்கள் போயிட்டு எங்கள் தாத்தா போகிறோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்குள்ள அந்த சண்டை ஆகிடுது அந்த ஊர்லேயே அரசஞ்சனியிலே இந்த ஊரில் அரசஞ்சனியிலே எங்கள் ஃபேமிலியிலேயே எங்களுக்குள்ள சண்டை ஆகிடுது சண்டை ஆகிடுது அந்த எங்கள் பசங்க எங்கள் ஆம்பளை பசங்க எங்களுக்குள்ளேயே அந்த ஊரில் வந்து இருக்க முடியல எங்களுக்குள்ளே சண்டையாக எங்கள் சித்தப்பா பையனா அங்கே இருக்கிறது இல்லை அவன் அவங்க அம்மா ஒரு ரூம்பேட்டில் இருக்கு அங்கே போயிடுவான் எங்கள் சித்தியும் எங்கள் சித்தப்பாவும் ஒன்றா இருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயும் சண்டையாகிடும் அவங்களும் ரூம்பேட்டில் தான் இருக்காங்க எங்கள் ஊர்லேயே அங்கே இருக்க முடியாது சரி அதுக்கப்புறம் இட பிரச்சனை அப்படியே ஆரம்பிச்சிருச்சு சரி ஃபேமிலி என்ன பண்ணாங்க எங்கள் அம்மாவுக்கு விஷயம் தெரியாது குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னாங்க சரி இப்போ அதுவும் எந்த கோயிலும் எங்களுக்கு தெரியல அப்புறம் பெரியாண்டவர் கோயில் செங்கல்பட்டு பெரியாண்டவர் ஆண்டவர்னா யாரு பெரிய ஆண்டவர்னா யாரு ஆண்டவர்னா ஆண்டவர் பெரிய ஆண்டவர்னா பேர் அதாவது சொல்றாங்க ஆண்டோடைய ஒரு பெரியவர் ஆனா அது உங்க குலதெய்வம் அந்த கோயில்ல வந்து பெரிய ஆண்டவர் என்ன இருக்கும் ஆண்டவர் சிலை கல்லுல ஒரு சிலை ரைட் நகை கொண்டாது இது அருகே அந்த கோயிலோட அருகே பரவாயில்லையா பெரிய எப்படி இருக்கும் சிவலிங்கம் மாதிரி சிவலிங்கம் கல்லு இதெல்லாம் கோயிலுக்குள்ள இருக்கு கோயில் ஆமாம் கோயில் கோயில் காலகாலமாக கூப்பிட்டுருக்கீங்க ஆமாம் இது வந்து இது அதே தான்
பெரிய மேலே கிரீடம் போட்டு அதான் போய் அலங்காரம். உள்ள டெம்பிள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எத்தனை கோயில் இருக்கு? பெரிய ஆண்டவர் பெரிய கோயில் தானே? பெரிய இல்லை ஆண்டவர் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. அதாவது ஒரு எல்லையில வந்து சிவனை பார்த்துட்டு நீ உங்க கோயிலுக்கு பெரிய ஆண்டவர், அதே மாதிரி பெரிய ஆண்டவர் கூட்டத்தில் இருக்கிறா நிறைய இடத்துல இருக்கு. வேளச்சேரியில் இருக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கு. இது என்ன? அது பாதம் பா இது லிங்கம். இதான் கோயில். அசைவமா சைவமா? அசைவம். அசைவமா? பெரிய ஆண்டவர் தான் பண்ண மாட்டாரு. பெரிய ஆண்டவர் இல்லை, முன்னோர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அவங்க பண்ணுறத நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கடை விடுவோம். எவ்வளோ கடை விடுவோம்? சார் கடைலாம் இல்லை சார். அது என்ன தெரியாமல் பண்ணாலும் என்ன தெரியல. பன்னி இருக்குல்ல, வண்டி பன்னியை வந்து வயிற்றுல கத்தியில் குத்திடுவாங்க. அதை அப்படியே காட்டுல அனுப்பிடுவாங்க. வண்டிய வயிற்றுல குத்திடுவாங்க. குத்திட்டு குத்திட்டு ரத்தத்தை கீழே இது பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. அப்படியே வண்டி அப்படி போயிடும். அப்படியே போய் காட்டுக்குள்ளே போயிடும். இது ரீசெண்டாக எத்தனை பண்ணி இது மாதிரி பண்ணுவாங்க? ஒன்று ஒரு ஃபேமிலி போனாலும் ஒரு ஃபேமிலி கொண்டு. ஆமாம். நான் ஃபேமிலி நான் கூப்பிட்டு வந்து ஒரு பண்டி கொண்டு வந்து குத்தி விட்டுப்பேன். பண்டி எப்படி சுற்றி போயிருக்கேன் தானே? ஸோ அதே தான் 10 குடும்பம்னா 10 பண்டி. வேற வேற மாதிரி பட்டாக்க 10 குடும்பம். சரி, கடை வைப்பாங்களா? கடைலாம் கேள்விப்பட்டதில்லை. பண்டி தான். பன்னி தான். பண்டி சாப்பிட மாட்டேன். பன்னிலாம் சாப்பிட மாட்டாங்க. குத்தி விட்டுருவாங்க. விட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த கோயில் சைவம் சாப்பிட அசைவம் ஆக மாட்டாங்க. அசைவம்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ரீசெண்டாக வந்து நானும் எங்கள் அம்மா போகிறோம். ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். போகும்போது எஸ்ஆர்எம் காலேஜ் ஆப்போசிட்டில் நாங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது, ஸ்பாட் அவுட் ஆக வேண்டியது. எப்படி தடுத்து நிப்பாட்டாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. சரி ஓரமாக நின்ட்டோம். ஓரமாக நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அது கடவுள் தடுத்தாரா என்னன்னு தெரியாது. நாங்கள் ஆனால் யூஸ் பண்ணல, மூளை யூஸ் பண்ணல. திரும்பி போயிட்டோம் கோயிலுக்கு. போயிட்டு எல்லாத்தையும் சாங்கி எல்லாத்தையும் கோயில் போக சடங்கு வருது. ஆனால் நான் போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாவோட அம்மா இறந்துடுறாங்க ஒரு 4 நாள் பிடிச்சி. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியோட காரியம் முடிஞ்சோடனே 2வது நாள் எங்கள் தாத்தா இறந்துடுறாரு. அது அப்படியே இந்த மாதிரி விஷயம்ட்டு எங்கள் அரசகனி கிராமம் சித்தலபாத்தை போய் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது, இதான் சொன்னாங்க. இல்லை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதே நாங்கள் சாலிகிராமம் இருக்கிற இடத்துல வந்து கிறிஸ்தத்தி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து வெவ்வேறு ஊரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, குலதெய்வ கோயிலுக்கு அவங்க ஃபங்க்ஷன்னா எல்லாருமே ஊர்லேருந்து வந்து எல்லா ஃபங்க்ஷன் பயமாக பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, குலதெய்வ கோயில் வந்து காப்போம், யாரும் அழிக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போவோம் திருப்பி அப்படின்ட்டு திருப்பி ஜோசியர் யாரை கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் திருப்பி போகிறேன் கோயிலுக்கு. ஏன் போகிறேன்? ஜனவரி. எனக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட போகிறோம், நம்மளை என்ன பண்ணிட போகுது சாமி போட்டி. சாமி பெரிய பெரிய வேலை பண்ணோம். அதாவது பெரிய ஆண்டவர், சின்ன ஆண்டவர் இல்லை. 2017 ஜனவரி 1 இந்த மாதிரி போட்டிக்கு போகும்போது தான் பிரச்சனை கூட வரும். என்ன பண்றேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி போடுவேன். சரி, ஜனவரி 1 2017 மதியம் போகிறேன். நான் ஈவினிங் 4 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் அங்கே மெயின் ரோடு திருக்கல் கொடுத்துருவோம். மெயின் ரோடு வந்து உள்ளே வந்து 8 கிலோமீட்டர் கோயில். எங்கள் தங்கச்சி அவங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜனவரி 4 வந்து எங்கள் தங்கச்சி எங்கள் மாமா வந்தாங்க பைக்கில். குழந்தை இன்னொரு இடத்துல இருந்து நைட்டு வாங்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வரும்போது அந்த கோயிலுக்கு உள்ளே போகிற 8 கிலோமீட்டருக்கு மெயின் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்கள் மாமாவுக்கு அடி இல்லை, அவர் தப்பிச்சிட்டாரு. என் தங்கச்சி வந்து கீழே தான் விழுது, மண்டையில் மட்டும் தான் அடி, வேறு அடி இல்லை, அவ்வளோதான் ஸ்பாட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சரி, வந்துட்டு அப்படியே விட்டாச்சு. சொந்தக்காரங்க திருப்பி தான் திட்டுறாங்க, நீ எதுக்கு கோயிலுக்கு போனேன். எங்கள் வீட்டில் அமாவாசையானா இங்கே எங்கள் தாத்தா பாட்டி அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்படிலாம் ஏதாவது ஒரு அமாவாசையான சண்டே ஆகிடும். எதுக்கு சண்டே ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்லிகிட்டே இருப்போம். சரி, நம்ம இந்த தடவை இதை வாட்ச் பண்ணலான்னு கடைசியாக 3 அமாவாசை யாருமே இல்லை எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா நான் மட்டும் தான் இருக்கோம். இந்த 3 அமாவாசையிலையும் வீட்டில் வந்து நான் சண்டை ஏற்படுத்திடுறேன். 2 அமாவாசை பார்த்துக்கேன் சண்டை ஆகுது. 3 அமாவாசையில் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன். மதியானம் தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி எழுந்துனே தெரியல. வீட்டில் போயிட்டு முதல் போயிட்டு எங்கள் அம்மா சண்டை போட்டு வந்து படுத்துடுறேன்.
சரி பாஸ்கர் சார் கிளாஸுக்கு போயிருந்தேன் ஒரு 3 மாதம் முன்னாடி. அவர் தான் சொன்னார், வீட்டுக்குள்ளே சண்டை நடந்தால் கூட வீட்டுக்கு வெளியில் இருந்து ஆவி வந்து உங்களை தூண்டுவோம் சண்டை போகிறதுக்கு. அதை அவர் சொன்னது அப்போ தான் டெஸ்ட் பண்ணேன். அதான் என்ன ஒன்றும் புரியல. அந்த ஊர்லேயும் எங்களால் இருக்க முடியல. ஆம்பளைங்களுக்குள்ளே ஆக மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஆகல, எங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் வந்து குலதெய்வ கோயில் ஆகல, வீட்டில் எங்களால் இருக்க முடியல. அவ்வளோ அந்த கோயில் எத்தனை வருஷம்? 800 வருஷம். கோயில் ஒரு ஆத்மா இருக்கு. ஆத்மா வந்து 1000, 2000, 3000, 4000 ஆத்மா குத்தி வச்சிருக்கு. இதுதான் கோயில். ஒரே ஆத்மா 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 10, 20, 30, 40, 50, 60, 870 இயர்ஸ் கோயில். கோயில் ஒரே ஆத்மா, ஒரு மந்திரவாதி, அவர் எல்லாத்தையும் குத்தி வச்சிருக்காரு. 1000, 2000, 3000, 4000 ஆத்மா. சரி, அதுக்கு என்ன வழி? செத்து போனாங்க போயிடுவாங்க. இல்லை, இப்போ அந்த ஆத்மாவை ரைட்டு அனுப்புறதுக்கு ரைட்டு பதிப்பாய் பிரபஞ்சத்துக்கு அனுப்புறதுக்கு பிரபஞ்சத்துக்கு இல்லை சார். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் அமைதியாக வீட்டில் இருக்கிறேன், நான் போக மாட்டேன் பெரியாண்டவர் கோயிலுக்கு. இதுக்கப்புறம் வர சந்ததி ஆகுதுக்கப்புறம் வேறு பெரியாண்டவர் வச்சுருக்காங்க. எப்படி ஒரு முருகத்தை பொண்ணு நம்ம சாவு ஆண்டு வராது. ஆண்டு பண்ணலப்பா. இல்லை, நான் போகும்போதே ஏகப்பட்ட குடும்பம் உள்ள எல்லாம் பொங்கல் வச்சு எல்லாம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தான் ஆகலை. அவனையும் அவங்க தான் புதுசாக வந்துருப்பாங்க. பணம் பண்ணி யா தெரியாது. சொல்ல மாட்டேங்க. பூஜை பண்ண மட்டும் நீங்களும் பூஜை தான் பண்ணுறீங்க. கட்சி என்னதான் நடக்குது. அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். இன்ட்ரெஸ்ட் நம்ம அதாவது சார் அந்த காலத்தில் கோயில் சுத்தா இருக்கும். யாரும் குறி பார்த்துருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த கோயிலை காலங்காலமாக அவனுக்கு புதுசா ஆயிடும். இப்போ இந்த கோயில் இப்படி இருக்கு. 100 வருஷம் எப்படி கோயில் இருக்கும்? டபுளாக கட்டுவோம். இதே மாதிரி தான் பொள்ளாச்சி. யார் பொள்ளாச்சியில் வந்துருக்கீங்க? பொள்ளாச்சி அந்த கோயில் வந்து சாதாரண கோயில். இன்னைக்கு கோயில் பெருசாச்சு. 50 வருஷம் கழிச்சு. ஏன் ஆள் வந்து காசு வந்து கோயில் கட்டுறது அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா கோயிலும் ஒரு காசு பெருசாக இருக்கும். ஆனால் ஆரம்பிக்கும் போது ஸ்மோனாக கொடுத்த மாதிரி ஒரு குறிப்பாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி 870 years ஒரு ஸ்டோன் வருது. அந்த ஸ்டோனை பார்க்கறதுக்கு என்ன ஆர்ட் முடிச்சு இதுக்கு 100 பண்டி வேணும். 100 பண்டியம் 50 பண்டியம் நொண்டி பண்டியா இருக்கும். இன்னொரு 50 பண்டியம் வந்து ஒரு கல் இருக்கக்கூடாது. போய் பண்ணுவாங்க. நான் பண்ணேன் என்ன பண்டி 100 பண்டி நொண்டி பண்டி. அதுவே காரணம். நீங்கள் 50 100 பண்டி பண்ணிதான் பண்டிய பண்ணி இன்னொரு வழியா